Hey guys, welcome to my channel. என் பேர் மோனா. நீங்க இதோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ஹாய், ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய் அண்ட் வெல்கம் டு மேக்கப் மாஸ்டர் கிளாஸ் எபிசோட் 2 கலர் கரெக்ஷன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஐ வாண்ட் டு கிவ் யூ மை ஹார்ட்டி தேங்க்ஸ். ஏன்னா ஃபர்ஸ்ட் எபிசோடுக்கு வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது அண்ட் யூ கைஸ் வேர் லைக் சோ எக்ஸைட்டட் இந்த ஒரு சீரீஸ்க்கு. ஐ எம் ஆல்சோ சோ எக்ஸைட்டட். ஸோ நம்ம போன எபிசோட்ல ஸ்கின் ப்ரெப்ல இருந்து பிரைமர் வரைக்கும் பார்த்தோம். பேசிக் விஷயங்கள் என்ன அது சம்பந்தப்பட்டதா அப்படின்றது. அடுத்தது இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம கலர் கரெக்ஷன் பத்தி பார்க்க போறோம். திஸ் இஸ் another very important step. இது நீங்க வந்து மிஸ் பண்ணிடவே கூடாது. So let's get into it. So naturally நம்ம ஸ்கின் ஒரே டோன்ல இருக்கிறது கிடையாது. ஒரு பார்ட் ஆர் ஒரு போர்ஷன் செக்ஷன் ஆஃப் our ஸ்கின் வந்துட்டு டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல இருக்கும். இது எனக்கு தெரிஞ்ச மெஜாரிட்டி 97% இந்தியன் ஸ்கின் டோன்ஸ் இப்படிதான் இருக்கும். அது நீங்க டஸ்கி ஸ்கின் சைட்ல இருக்கீங்க, கொஞ்சம் அப்படியே அந்த சதர்ன் ரீஜனுக்கு வந்தீங்கன்னா அவங்களுடைய ஸ்கின் டோன் எல்லாம் பாத்தீங்கன்னா மெஜாரிட்டி ஆளுங்களுக்கு இந்த மாதிரி அன்ஈவன் ஸ்கின் டோனா தான் இருக்கும். இட்ஸ் நாட் அன் இஷ்யூ, பட் நேச்சுரலாவே அது அப்படி இருக்கிறது தான். ஸோ நம்ம மேக்கப் அப்படின்ட்டு வரும்போது எதுக்கு கலர் கரெக்ஷன் ஒரு ஸ்டெப் எடுத்துட்டு வரோம்னா, அன்ஈவன் ஸ்கின் டோன்ல ஒரே ஒரு கலர் ஆஃப் ஃபவுண்டேஷனோ கன்சீலரோ இல்ல பவுடர் செட்டிங்கோ பண்றோம் அப்படின்னும் போது பேஸ் ஒரு கலர்ல இல்லாததுனால நீங்க ஒரே கலர் பெயிண்ட மேல அடிக்கும் போது உங்களுக்கு அன்ஈவனா தெரிய போகுது மேக்கப் முடிச்சதுக்கு அப்புறம். அண்ட் நமக்கு மார்க்கெட்ல கிடைக்கிற 10ல் 9 கிரீம் பேஸ் ப்ராடக்ட்ஸ் ஆர் எனி பேஸ் ப்ராடக்ட்ஸ், கிரீம்னு சொல்ல மாட்டேன், லைக் ஃபவுண்டேஷன் கன்சீலர் இதெல்லாம் பாத்தீங்கன்னா it tends to oxidize. அதாவது அதுல இருக்கக்கூடிய இன்கிரீடியன்ஸ்லாம் நீங்க உங்க முகத்துல போட்டீங்கன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு வெளியில இருக்கக்கூடிய இந்த ஆக்சிஜன்னால அது ரியாக்ட் ஆகி ஒரு மாதிரி கலர் வந்து டேர்ன் ஆகும். எதர் அது டார்க் ஆகும், இல்லைன்னா அது சம்டைம்ஸ் நம்ம ஒழுங்கா ஸ்கின்ல உட்கார்ல ஷேட் நல்லா இல்லை அப்படின்னா அது ஒரு மாதிரி கிரேயா தெரிய ஆரம்பிக்கும். இதனால்தான் நம்ம சம்டைம்ஸ் ஃபீல் பண்ணுவோம், நான் மேக்கப் போடாமலே பளிச்சுட்டு இருக்கேன், நான் மேக்கப் போட்டேன்னா என் முகமே டல்லா இருக்கு, கருப்படிச்ச மாதிரி இருக்கு, அங்கங்க திட்டா கிரேயா ஆகுது அப்படின்றது. ஸோ இந்த ப்ராப்ளம் அவாய்ட் பண்றதுக்கு கலர் கரெக்ஷன் இஸ் த பெஸ்ட் திங். நான் வந்து மேக்கப் ஸ்டார்ட் பண்ண டைம்ல இருந்தே தி ஒன் திங் தட் ஐ வுட் நெவர் ஸ்கிப், அது சிம்பிள் டெய்லி மேக்கப்பா இருந்தாலும் சரி, இல்லைன்னா நல்லா ஹை டெஃபினிஷன் அல்ட்ரா கிளாம் பிரைடல் மேக்கப் லுக்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்தாலும் சரி, ஆரஞ்சு கரெக்டர் அப்படின்றது எனக்கு தேவை. ஸோ கரெக்டர்னு இருக்கு, நான் ஏன் ஆரஞ்சு கரெக்டர் சொல்றேன், இந்த கரெக்டர்ல நிறைய கலர்ஸ் எல்லாம் கூட பாக்குறோமே. முதல்ல கரெக்டருக்கும் கன்சீலருக்கும் என்ன டிஃபரன்ஸ்? கன்சீலர்ஸ் தான் அது, ஓகேவா? கன்சீலர் ஃபார்முலேஷன்ல இருக்கும், திக்கான கிரீம் வடிவு ஃபார்முலேஷன்ல இருக்கும். கலர் மட்டும் பாத்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்டா ஆரஞ்சு கலர், பர்பிள் கலர், எல்லோ கலர், கிரீன் கலர்ல இந்த கலர்ஸ்ல இருக்கும். ஸோ கலர் தியரின்னு சொல்லுவாங்க, கலர் வீல், அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்க கலர்ஸ் சூஸ் பண்ணணும் கேன்சல் பண்றதுக்கு இப்படின்ட்டு ஒரு கான்செப்ட் ஒன்று இருக்கு தியரட்டிக்கலா. ஸோ இந்த கலர் தியரி வீல்ல ஆப்போசிட்ல இருக்க கலர்ஸ் வந்து உங்களுக்கு கேன்சல் அவுட் பண்ண போகுது. அதாவது ரெட்டுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட் யூ ஹாவ் டார்க் கிரீன். ஸோ டார்க் கிரீனா இருக்கிறத வந்துட்டு உங்களுடைய ஸ்கின்ல நீங்க ரெட் போட்டீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு, ஸ்கின்லன்னு கிடையாது, ஜென்ரலாவே கலர் தியரி தான். ஸோ அது வந்து நியூட்ரலைஸ் பண்ண போகுது. அதே மாதிரி பர்பிள்க்கு எல்லோ, இந்த மாதிரி நமக்கு மேக்கப்லன்னு வரும்போது பாத்தீங்கன்னா சில கலர்ஸ் இருக்கு, லைக் பீச், ஆரஞ்ச், ரெட், எல்லோ, பர்பிள் அண்ட் கிரீன். ஸோ இதெல்லாம் வந்து வெகுவா நம்மளுடைய ஸ்கின்னுக்கு கலர் கரெக்ஷனுக்கு யூஸ் பண்றது. ஸோ நான் சிம்பிளா சொல்லிடுறேன், நம்மளுடைய ஸ்கின்ல இருக்கக்கூடிய டார்க் ஸ்பாட்ஸ், பிக்மெண்டேஷன், அப்புறம் இந்த டார்க் சர்க்கிள்ஸ் இதெல்லாம் வந்து பேலன்ஸ் பண்றதுக்கு யூ கேன் ஈதர் யூஸ் peach or red depending on how dark your pigmentation or scar is. கம்மியா இருந்ததுன்னா you can use peach corrector, இல்ல டார்க்கா இருக்கு அப்படின்னா you can go for red or நல்லா burnt orange color. ஓகே, நான் வந்து இப்ப டஸ்கி ஸ்கின் டோன்ல இருக்கேன். டஸ்கி ஸ்கின் டோன்ல எனக்கு பிக்மெண்டேஷன் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஜாஸ்தி கிடையாது. பட் நான் டஸ்கி ஸ்கின் டோன்ல இருக்கேன், என்னுடைய மேக்கப் வந்து கிரே ஆக கூடாது அப்படின்றதுனால ஐ வில் யூஸ் a reddish color corrector. ஓகே, that works for me. இதே மாதிரி yellow color corrector இருக்கு. நீங்க ஃபேர் ஸ்கின் டோன்ல இருக்கீங்க அப்படின்னா ஃபேர் ஸ்கின் டோன்ல இருக்கக்கூடிய அந்த டார்க்னஸ் இல்லைன்னா ஆக்னே ஸ்கார்ஸ் எல்லாம் வந்துட்டு நியூட்ரலைஸ் பண்றதுக்கும் உங்க ஸ்கின்னை பிரைட்டன் பண்றதுக்கும் யூ கேன் யூஸ் yellow கலர். ஆர் இன் ஜென்ரல் yellow கலரே வந்து பாத்தீங்கன்னா உங்க ஸ்கின்னை ஆர் உங்களுடைய ஃபேஸ்ல இருக்கக்கூடிய ஏரியாஸை பிரைட்டன் பண்றதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிற மாதிரியான ஒரு கலர். அதுக்கப்புறம் வி ஹாவ் கிரீன் கலர். கிரீன் கலர் வந்து இப்போ உங்களுக்கு சப்போஸ் நல்ல ஃப்ரெஷ்ஷான ஒரு ஆக்னே வந்திருக்கு, செவக்க இருக்கும் உங்க முகத்துல, அந்த ரெட்னஸை வந்துட்டு நம்ம கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னும் போது நீங்க கிரீன் கலர் கன்சீலர் யூஸ் பண்ணிக்கலாம். நான் பார்த்த வரைக்கும் ப்ராக்டிக்கலா ஒர்க் ஆகுறது வந்து என்னென்ன கன்சீலர்ஸ் பாத்தீங்கன்னா கிரீன் அண்ட் ஆரஞ்சு தான். ஸோ இதுதான் வந்து மெஜாரிட்டி நம்ம ஸ்கின் டோன்ல இருக்கவங்க, நம்ம ஸ்கின் ஜென்ரலா வந்துட்டு பேலன்ஸ் பண்ண தேவையா இருக்கிற மாதிரியான 2 கலர் கரெக்டர்ஸ். நான் ஸ்டார்ட் பண்ணும்போது கலர் கரெக்டர்ஸ்லாம் வந்து மார்க்கெட்ல ஈஸியா வந்து எடுக்கிற மாதிரி கிடையாது. அண்ட் இப்போ
நமக்கு சூப்பர் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு. நான் பெஸ்டா என்ன உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அண்ட் கண்டிப்பா ஒரு மேக்கப், நீங்க செல்ஃப் மேக்கப் போடுறவங்களா இருந்தாலும் சரி, ப்ரொஃபஷனல் மேக்கப் போடுறவங்களா இருந்தாலும் சரி, யூ ஹேவ் டு ஹேவ் திஸ் ஒன் ப்ராடக்ட் இன் யோர் கிட். இது நீங்க இருந்ததுன்னா யூ ஆர் சார்ட்டட். ஆக்சுவலா யூ டோன்ட் ஈவன் நீட் லைக் அ ப்ராப்பர் ஃபவுண்டேஷன், ப்ராப்பர் கன்சீலர். இந்த ஒரு பேஸ் ப்ராடக்ட் இஸ் ஆல் யூ நீட். ஓகேவா? இதே டிஃப்ரெண்ட் ப்ரைஸ் ரேஞ்சஸ்லயும் இருக்கு டிபெண்டிங் ஆன் யோர் பட்ஜெட் அண்ட் என்ன லைக் நேச்சர் ஆஃப் மேக்கப் நீங்க வந்து பண்ண போறீங்க. லைக் செல்ஃப் மேக்கப்பா, இல்லைனா பிரைடல் மேக்கப்பா, இல்லைனா ப்ரொஃபஷனல் மேக்கப்பா அப்படின்றத பொறுத்து யூ கேன் சூஸ் பிட்வீன் தி பிராண்ட்ஸ் அண்ட் பட்ஜெட். ஓகேவா? ஸோ நான் வந்துட்டு பிகினர் ஃப்ரெண்ட்லியா, இல்லைனா எல்லாருக்கும் யூஸ் ஆகுற மாதிரி இந்த மார்ஸோட கவர் ரேஞ்சர் கன்சீலர் பேலட் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேவா? இதே மாதிரி யூ ஹேவ் ஃப்ரம் பர்பிள், நிக்ஸ், நைகா, மேக் தான் வந்துட்டு நான் பிரைடல் டைம்ல யூஸ் பண்ணும்போது வச்சுக்கிறது. மேக்லேயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஷேட் வேரியன்ட்ஸும் இருக்கு. ஒரு 4 வேரியன்ட்ஸ் கிட்ட இருக்கு. இந்த 4 வேரியன்ட்ல 3 வேரியன்ட் நீங்க வந்து வச்சுக்கலாம். 4யுமே நீங்க வந்து வச்சுக்கலாம். ஏன்னா லைக் ஸ்கின் டோன் வைஸ் அவங்க வந்து கேட்டகரைஸ் பண்ணிருப்பாங்க. 6 கலர் டிஃப்ரெண்டா வரும். ஸோ நீங்க வந்துட்டு அதை வாங்கி வச்சுக்கிட்டீங்கனாலே மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்றதுக்கு செம்ம யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஐ கெட் இன் டு மிக்சிங் அண்ட் மேட்சிங் மோர் ஆன் தி ஃபவுண்டேஷன் பார்ட். ஓகேவா? இப்போ நம்ம இந்த கலர் கரெக்ஷன் முடிச்சிடலாம். ஸோ நான் ஏன் இந்த பேலட் காமிச்சேன், ஃபர்ஸ்ட் இந்த பேலட்டோட நிலைமையை வந்து கண்டுக்காதீங்க. பட் திஸ் இஸ் ஒன் ஆஃப் மை மோஸ்ட் லவ்ட் கன்சீலர் பேலட்ஸ். ஸோ இந்த கன்சீலர் பேலட்ல யூ ஹேவ் ஆல் தி கலர் கரெக்டிங் ஷேட்ஸ் அண்ட் ஸ்கின்னுக்கு மேட்ச் ஆகிற மாதிரியான ஷேட்ஸும் கூட. இது கிரீம் வடிவில் இருக்கக்கூடிய கன்சீலர். ஓகேவா? யூ ஹேவ் ஆரஞ்ச், கிரீன், பர்பிள், yellow. ஸோ இந்த 4 கலர்ஸ் தான் வந்து பேசிக்கா நம்ம வந்து கலர் கரெக்ஷனுக்கு தேவைப்படுறது. ஸோ ரிமெம்பர், கலர் கரெக்ஷன் அப்படின்றது பிரைமருக்கு மேல போக போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஆரஞ்சை கொஞ்சமா எடுத்துக்க போறோம். இதே டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸ்ல கூட வரும். ஐ டூ ஹாவ் another ஒன் ஆஃப் மை ஃபேவரட்ஸ் ஃப்ரம் எலிகல். அதுவும் வந்து ஒரு நைஸ் ஆரஞ்ச் கன்சீலர், லைக் மை மோஸ்ட் யூஸ்ட் கன்சீலர் இந்த எலிகலோட ரெட்டிஷ் கரெக்டா. பட் இன்னைக்கு வீடியோக்காக ஐ எம் ஷோயிங் யூ திஸ் from Mars. So கையில கொஞ்சமா எடுத்துக்கிறேன். Again remember, கை is the best friend when it comes to product blending, முக்கியமா cream products. இப்போ நீங்க கிளைண்ட்ஸுக்கு டீல் பண்ணும்போது you can use a brush. But let me show கைக்கு ஆல்சோ கிளைண்ட்க்குமே வரும்போது யூ கேன் யூஸ் யுவர் ஃபிங்கர்ஸ் இந்த கலர் கரெக்ஷன் பார்ட்டுக்கு, பிகாஸ் யூ ஹேவ் மோர் கண்ட்ரோல். ஏன்னா இந்த ஆரஞ்சோ இல்லைனா பர்பிளோ கிரீனோ யூ ஷுட் நெவர் கோ ஓவர் போர்ட். நிறைய போட்டுறாதீங்க, அது வந்து எண்ட் ரிசல்ட்ல வெளியே தெரிய ஆரம்பிக்கும். ஸோ கை இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன். ஓகே, கலர் கரெக்ஷனுக்கு. ஸோ எங்க ப்ராப்ளம் மோஸ்டா இந்த வாயை சுத்தி, அது இந்த வாய்க்கு கீழே இருக்க இந்த ஏரியா அண்ட் இந்த நேச்சுரலா முடி இருக்கும்ல நமக்கு இந்த இடம். ஷேவே பண்ணிட்டாலும் அங்க நேச்சுரலா முடி இருக்கு அப்படின்றதுனால அங்க அந்த ஸ்கின் டோனுமே வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ மேக் ஷியோர் இந்த இடத்துல நீங்க அப்ளை பண்ணிக்கிறீங்க. அண்ட் கேன் யூ see நான் எவ்வளோண்டு போட்டிருக்கேன்ட்டு. இது வந்து ஸ்டார்டிங்ல ஆரஞ்சு போட்டாதான் வேலைக்கு ஆகும்ட்டு எடுத்து போட்ட அப்புன காலம்லாம் இருக்கு. பட் நவ் யூ டோன்ட் நீட் தட் மச். ஆக்சுவலா ஜஸ்ட் நீட் த டைனியஸ்ட் அமௌண்ட். உங்களுக்கே தெரியும், ஓகே இது போதும் அப்படின்றது. இது வில் டூ த ஜாப், பிகாஸ் இதுக்கு மேல நம்ம ப்ராடக்ட் வேற ஏத்த போறோம். ஸோ கலர் கரெக்ஷனுக்கு திஸ் இஸ் இனஃப். ஓகே, ஸோ நம்ம ஆரஞ்சு வாய்க்கீழே போட்டோம். அடுத்தது நம்ம கண்ணு கீழே போட போறோம் இந்த டார்க் சர்க்கிளை மறைக்கிறதுக்கு. நீங்க கலர் கரெக்டர் இல்லாம போடலாம் கைஸ். ஓகேவா? நல்ல ஃபவுண்டேஷன், நல்ல கன்சீலரே நீங்க போடுறீங்கன்னா அப்படியே இன்ஸ்டன்டா பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். பட் ஆஃப்டர் 2 hours டெஃபினட்டா யூ வில் see the difference. லைக் எங்கெல்லாம் உங்களுக்கு டார்க்னஸ் நேச்சுரலா ஸ்கின்ல இருக்கோ அந்த இடம்லாம் கண்டிப்பா உங்க பேஸ் ஆஃப் ஆகும். ஸோ ட்ரஸ்ட் மீ, கலர் கரெக்ஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ எனக்கு கண்ணு கீழே ஜஸ்ட் இந்த ஏரியா மட்டும்தான் பிரச்சனை, இந்த கண்ணிலையும். ஸோ அதனால நான் இந்த இடத்துல மட்டும்தான் அப்ளை பண்ணியிருக்கேன், வேற எங்கேயும்லாம் நான் அப்ளை பண்ணல. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து ஐம் பில்டிங் ஆஸ் ஐ கோ. நீங்க என்னுடைய பழங்கால டுட்டோரியல்ஸ்லாம் பாத்தீங்கன்னா அப்படி இருக்காது. ஐ யூஸ் டு லைக் ட்ரா என்னுடைய முகத்துல ஆரஞ்சு கன்சீலர்ஸ் வச்சு. பட் யூ டோன்ட் நீட் தட் மச். அப்ளை பண்ணிட்டு ஒரு க்ளீன் ஃபிங்கர் வச்சு கூட நீங்க வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணுங்க. The lesser the better. Okay, this is just going to balance out the discoloration. Okay, மொத்தமா உங்க ஸ்கின் டோனே மாத்த போறது கிடையாது. அந்த டார்க்னஸை வந்துட்டு இது நியூட்ரலைஸ் பண்ண போகுது. அதுக்காக தான் இதை பண்றோம். நான் எங்க பண்றேன்னா, எனக்கு இந்த 2 ஏரியாவுமே வந்து பாத்தீங்கன்னா டார்க்கா இருக்கும் நேச்சுரலா, இந்த டேன்னால இந்த ஹேர் லைன்னால. அது மேக்கப் போட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த 2 இடம் இன்னுமே கொஞ்சம் கிரேயா தெரியும். அதனால ஐ ஆல்வேஸ் அப்ளை கொஞ்சோண்டு ஆரஞ்சு கன்சீலர் இங்க. யூ டோன்ட் நீட் அ லாட், ஜஸ்ட் அ லிட்டில் பிட், ஜஸ்ட் டு நியூட்ரலைஸ் யோர் ஸ்கின் டோன். நான் கையால பிளெண்ட் பண்றதும் அதுதான் ரீசன். யூ கேன் யூஸ் யோர் ஃபிங்கர்ஸ் ஃபார் மினிமல் கவரேஜ் அண்ட் கண்ட்ரோல் இருக்கும் நீங்க எவ்வளவு போடுறீங்க அப்படின்றது. நம்ம ஸ்கின் இஸ் லைக் கலர் கரெக்டட், அவ்வளவுதான். யூ டோன்ட் நீட் எனிதிங் மோர் தேன் திஸ். இப்போ சப்போஸ் உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஏதோ மார்க்ஸ் இருக்கு, இப்போ எனக்கு 2 இங்க மச்சம் இருக்குல்ல, லெட் மீ ஜஸ்ட் ஷோ யூ நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்றது. நான் வந்து இந்த ஆரஞ்சே தான் யூஸ் பண்ணிக்க போறேன். ரெட் இருந்ததுன்னா இன்னுமே பெஸ்ட், பட் let me show you from this palette only. So இத கொஞ்சமா இப்படி இந்த டாட்ஸ் மேல வச்சுக்க போறேன். ஓகே, இத திக்காவே வச்சுக்கிறேன்.
இதை நீங்க இப்படியே விட்டுட்டு இதுக்கு மேல டைரக்டா யூ ஆர் நாட் கோயிங் டு அப்ளை ஃபவுண்டேஷன். ஆரஞ்ச் கலர் கரெக்டிங் கன்சீலரை யூ ஆர் கோயிங் டு கன்சீல். எதுக்குன்னு பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் உங்களுடைய ஃபவுண்டேஷன் இந்த ஆரஞ்சுக்கு மேல டைரக்டா போடும்போது கொஞ்சம் நேரம் கழிச்சு இந்த ஆரஞ்ச் அந்த ஃபவுண்டேஷனுக்கு வெளியில எட்டி பார்க்கும். ஓகே, சப்போஸ் உங்களோட ஃபவுண்டேஷன் ஹை கவரேஜா இல்ல, அப்படி இல்லைனாலும் உங்களோட ஆரஞ்ச் கன்சீலருக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ப்ரொடெக்ஷன் லேயர் மாதிரி இருக்க போது அடிஷனல் கன்சீலிங்னால. அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம ஸ்கின் டோனுக்கு மேட்ச் ஆகுற மாதிரியான கலர்ஸ் எடுக்க போறோம். அதுக்காக தான் ஐ டோல் யூ திஸ் பேலட் இஸ் த ஒன் யூ நீட். ஸோ பேசிக்கலா யூ ஹேவ் லைக் டிஃப்ரெண்ட் டோன்ஸ் ஆஃப் ஷேட்ஸ் இங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஓகே, ஸோ ஐம் ஜஸ்ட் கோயிங் டு மிக்சிங் இஸ் த கீ கைஸ். ஓகேவா, மேக்கப்ல பேஸ் ப்ராடக்ட்னு வரும்போது அது முக்கியமா ஒரு ப்ரொஃபஷனல் மேக்கப் ஆர்டிஸ்டா இருக்கீங்க அப்படின்னும் போது நீங்க யார்கிட்ட வேணா போய் கேளுங்க, லைக் இந்த கிளைண்ட்டுக்கு நீங்க என்ன ஷேட் போட்டீங்க அப்படின்னா மேபி அவங்க ஒரு ஷேட் சொல்லலாம். ஓகேவா, இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் NC45 போட்டேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனா அங்க ஆக்சுவலா ஜஸ்ட் NC45 மட்டும் இருக்காது, இன்னுமே 2-3 ஷேட்ஸ் கலந்து இருக்கும், கலப்படங்கள் கண்டிப்பா இருக்கும். அப்படி நீங்க கலந்து பண்ணும்போதுதான் ஃபிளாலெஸ்ஸான ரிசல்ட் வரும். ஒரே கலர் நீங்க அடிச்சீங்கன்னா முகம் வந்து லிட்ரலா ஃபவுண்டேஷன் பாட்டில் மாதிரி தான் இருக்கும், ஒரே கலரா இருக்கும், அது நேச்சுரலா இருக்காது. ஓகே, பின் தட் டன் தட் பாடம் கத்துக்கிட்டதுனால தான் நான் வந்து சொல்லி தரேன். ஓகே, ஸோ பேசிக்கலா ஐம் ஜஸ்ட் கோயிங் டு மிக்ஸ் 2 கலர்ஸ். லைக் உங்களுக்கு போட்டுட்டு பிளெண்ட் பண்ணும்போது அது உங்க ஸ்கின் டோனை வந்து மேட்ச் பண்ணணும். கேன் யூ சி லைக் எப்படி இது வந்து என்னுடைய ஸ்கின் நேச்சுரல் ஸ்கின்ல வந்து உட்கார்ந்துருக்கு, மேட்ச் ஆயிருக்கு அப்படின்ட்டு. இந்த மாதிரி ஒரு ஷேட் தான் நம்ம இந்த ஆரஞ்சு கலருக்கு யூஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணி செட் பண்ண போறோம். ஸோ இதுக்கு மேல நான் இந்த கன்சிலர் ஷேடை மறுபடியும் என் கையாலே போடுறேன். யூ கேன் யூஸ் அ ப்ரஷ், பட் அகைன் இதுக்கு ஃபிங்கர்ஸ் ஆர் த பெஸ்ட். I'll tell you நான் எதுக்குலாம் நீங்க என்ன டூல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஆல்சோ இந்த ஸ்டெப் வந்து இட்ஸ் நாட் கோயிங் டு கிவ் யூ த மோஸ்ட் ஃபிளாலெஸ் ரிசல்ட் பிகாஸ் இது வந்து we are not stopping here, we still have more steps to go பேசிக்னு வரும்போது. பட் கலர் கரெக்டிங் அண்ட் கன்சீலிங் தான். ஓகே, யூ ஹாவ் டு டூ திஸ் to achieve that flawless non-graying makeup. இதை விட்டீங்கன்னா டெஃபினட்டா சொதப்போம். ஸோ இது பண்ணாம விடக்கூடாது. அடுத்து இந்த ஆரஞ்சு இங்க தனியா போட்டோம்ல, இது மேலேயும் நான் பேக் பண்றேன் கொஞ்சம் ஜாஸ்தியாவே. ஓகே, இது வந்து 100% மறைய போறது கிடையாது. பட் we are not going to worry a lot about it. ஏன்னா இதுக்கு மேல again we will be applying foundation and more concealer. ஸோ இப்போ I have applied concealer இங்க. My skin is like இப்பவே வந்து ஒரு 60% லைக் ஃபிளாலஸ் ஆயிடுச்சு. லைக் இது எப்படி இருக்குன்னா மை ஸ்கின் பட் பெட்டர் மாதிரி இருக்கு. இதை இன்னுமே நம்ம ஹை டெஃபினிஷன் ஆக்கணும், ஃபுல் கவரேஜ் கொடுக்கணும், ப்ராப்பரான ஃபிளாலஸான ஈவன் டோன் ஸ்கின் எடுத்துட்டு வரணும் அப்படின்னும் போது we will apply foundation and highlighting concealer அது இதுன்னு. பட் this is all you need like to properly color correct and conceal your skin. ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன்னா என்னுடைய டேம்ப் பியூட்டி ஸ்பஞ்ச் எடுத்துக்கிறேன். damp beauty sponge எடுத்து I'm just simply dabbing the sponge on my skin. இது என்ன பண்ணும்னா எக்ஸஸ் ப்ராடக்ட் எல்லாத்தையும் எடுக்கும். ஓகே, இது உங்களுக்கு ஸ்கின்ல லைட்டா உட்காரும், ஹெவியா எதுவுமே ஃபீல் ஆகாது. இதுக்கு தான் நம்ம கையில அப்ளை பண்ணிட்டு இந்த ஸ்பஞ்சை வைக்கிறோம். Now trust me, this is the most important step in your makeup. So இப்போ நான் இங்க ஆரஞ்சு யூஸ் பண்ணல, இதே மாதிரி தான் you are going to use purple or green. எனக்கு வந்து ரெட்னஸ் இல்ல அண்ட் பர்பிள் யூஸ் பண்றதுக்கு தேவை இல்லை அப்படின்றதுனால I stopped with orange. and என்னுடைய ஸ்கின் டைப்புக்கு, என்னுடைய ஸ்கின் டோன்ல, என்னுடைய ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த பிக்மெண்டேஷனுக்கு I only require red. தேவைன்னா மட்டும்தான் நான் வந்து யூஸ் பண்ணிப்பேன். பட் ரெட்டுக்கு ஆர் இந்த ஆரஞ்சு கன்சீலருக்கு மட்டும் நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்க என்ன ஸ்கின் டோன்ல இருந்தாலுமே எங்கேயாவது நேச்சுரலா உங்களுக்கு ஷேடோ விழுற மாதிரி இருக்குன்னா லைட்டா வந்து அந்த ஆரஞ்சு கன்சீலரை உங்களுடைய பேஸ்ல நீங்க எடுத்துட்டு வாங்க. இன்னொரு ஒரு விஷயம் நீங்க என்ன பண்ணலாம்னா, யூ கேன் மிக்ஸ் ஆரஞ்ச் அண்ட் உங்களுடைய கன்சீலர் டுகெதர். எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆரஞ்சு போட்டு மேல கன்சீலர் போட்டு அப்படி பண்ணாம ஜஸ்ட் ஒரு ஃபிங்கர்ல வந்து ஆரஞ்சு எடுத்துக்கோங்க, இன்னொரு ஃபிங்கர்ல உங்க கன்சீலிங் ஷேட் எடுத்துக்கோங்க. ஐ ஷோ இட் இன் த பேக் ஆஃப் மை ஹேண்ட் இங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கன்சீலர் ஆர் ஆரஞ்சுன்னு ரெண்டையும் அப்படி போட்டுட்டு அப்படியே ஒரேடியா மிக்ஸ் பண்ணிருங்க. ஒரு லேயரா தனித்தனியா போடாம ஒரேடியா மிக்ஸ் பண்ணீங்கனாலுமே உங்களுக்கு இதே ரிசல்ட் தான் வந்து கொடுக்க போகுது. யூ கேன் ஆல்சோ டூ திஸ். பட் உங்களுடைய கன்சீலர்ஸ்ல இந்த ஆரஞ்சை மிக்ஸ் பண்றது will never go wrong guys. I'm telling you, this is the most important step in your makeup. Trust me, either if you nail it, your makeup is going to look flawless and beautiful and non-gray
ஆக்சிடைஸ் ஆகாம ஆஃப் இல்லாம டல் ஆகாம இட்ஸ் கோயிங் டு லுக். பட் இதை இப்படியே நம்ம விட போறது கிடையாது. வி ஸ்டில் ஹேவ் மோர் ஸ்டெப்ஸ். அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல கவர் பண்ண போறோம். ஸோ தட்ஸ் இட் ஃபார் கலர் கரெக்டிங் அண்ட் கன்சீலிங் இன்னைக்கு கிளாஸ்க்கு, இன்னைக்கு வீடியோக்கு. இதுல ஏதாவது டவுட் இருக்குன்னா ப்ளீஸ் டூ லெட் மீ நோ இன் தி காமெண்ட் செக்ஷன் பிலோ. வேற சில ப்ராடக்ட்ஸா கலர் கரெக்ஷனுக்கு நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணேன்னா, அஃப்கோர்ஸ் இன்னைக்கு வீடியோல காமிச்சேன் இந்த எலிகலோட கன்சீலர்ஸ். தீஸ் ஆர் த பெஸ்ட். இது வந்து எல்லா கலருமே இருக்கு. இதுலயுமே ஸ்கின் டோனுக்கு மேட்ச் ஆகுற கலர்ஸும் இருக்கு அண்ட் இந்த மாதிரி கலர் கரெக்டிங் கலர்ஸும் இருக்கு. ஸோ நீங்க நிறைய டியூப்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னா யூ கேன் யூஸ் இந்த பிராண்ட். லைக் இந்த பிராண்ட்ல நீங்க வந்து ப்ராடக்ட்ஸ் வாங்கி வச்சுக்கலாம். நீங்க எப்பயுமே வந்து வெர்சடைலா வச்சுக்கணும் அப்படின்னும் போது இந்த மாதிரி கன்சீலர் பேலட்ஸ் அண்ட் கலர் கரெக்டிங் பேலட்ஸ் வந்துட்டு நீங்க வாங்கி வச்சுக்கலாம். I'll try and link அந்த ப்ராடக்ட் லிங்க்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல யூ கேன் செக் இட் அவுட். இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளவுதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அண்ட் ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, எனக்கு காமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்திக்கோங்க. டவுட்ஸ் இருந்ததுன்னா ப்ளீஸ் டூ லெட் மீ நோ இன் தி காமெண்ட் செக்ஷன் பிலோ. அண்ட் அடுத்த எபிசோட்ல we will see all about ஃபவுண்டேஷன் எப்படி சூஸ் பண்றது, ஷேட்ஸ் எப்படி சூஸ் பண்றது, அண்டர் டோன்ஸ்னா என்ன, எப்படி அப்ளை பண்றது, இதெல்லாம் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ ஸ்டே டியூன் ஃபார் தட். நீங்க இன்னும் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. I do also have a playlist in the master class. Do check it out. அந்த பிளேலிஸ்ட்டுமே இந்த ஃபர்ஸ்ட் வீடியோவும் செக் பண்ணிட்டு ரெடியா இருந்துக்கோங்க. We will see more about foundation in the next episode. I will see you all in my next one. Bye.